Thank you. Exodus chapter 40 completed. Okay, இன்றைய முக்கிய குறிப்புகள். Today we heard about the altar, the incense and all the furnitures, the way it is used. ஆண்டவர் இப்படியாக அப்படியாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் படிக்க கேட்டோம். இன்றைக்கு Ark of the Covenant பற்றி ஒரு சில டீடைல்ஸ் சொல்லலாம் என்று 25ஆம் அத்தியாயத்தில் ஆண்டவர் மோசேக்கு கூறுகிறார். சித்தம் மரத்தால் ஒரு பேழையை கட்டும்படி மோசேக்கு கட்டளையிடுகிறார். அந்த நாள் நான் 25வது அதிகாரத்தை பத்தி பேசினப்போ நான் ஆசாரியரின் priestly garments, ஆசாரியன் வஸ்திரத்தை பற்றி டீடைல் கொடுத்தேன். ஆகையால் Ark of the Covenant பத்தி டீடைல் கொடுக்க டைம் கிடைக்கல. So I thought today I will take that up. So உடன்படிக்கை பெட்டி விசுவாசம் மற்றும் கடவுளின் பிரசன்னத்தில் மிகவும் கருவி அடையாளங்களில் ஒன்றாகும். இது தேவனுடைய கிரியையை உண்மையிலேயே தேவனையே பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தடமாடல் ஆகும். இது சித்தீம் மரம் என்று அழைக்கப்படும் அகேஷியா மரத்தால் செய்யப்பட்டது. இது பிரபலமாக அறியப்படும் அழியாத மரமாகும். இது ஒரு சாதாரண பெட்டியை போல உள்ளேயும் வெளியேயும் தங்கத்தால் மூடப்பட்டுள்ளது. அந்த தங்க மேலுடுக்கின் உள்ளே 3 பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. 1, 2 மாத்திரைகள். மோசஸ் 10 கட்டளைகள் செய்தார் இல்லையா, அந்த 2 tablets. அது சில சவையரில் எழுதப்பட்டுள்ளது. இந்த கல்லில் ப்ளூ கலர் கல்லில் எழுதப்பட்டுள்ளது. நீல கலர் கல்லில் ப்ளூ சாஃபயர். இட் இஸ் ரிட்டன் வித் ப்ளூ சாஃபயர். தி செகண்ட் திங், இரண்டாவது ஆரோனின் முளைத்த கோல், தி ராட் ஆஃப் ஆரன். மூன்றாவது விஷயம் மன்னாவின் பொன் பகுதி. சோ இந்த 3 ஐட்டம்ஸ் அந்த பேழைக்குள் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள் இந்த 3 காரியங்களும் இருந்தன. உடன்படிக்கையின் மேல் ஒரு தங்க பலகை போல இருந்தது. இட்ஸ் லைக் a slab, a flat slab on top of the ark. சோ ஒரு பெரிய தடிமனான முற்றிலும் தங்க பலகை மூடப்பட்டிருந்தது. அவை தங்கத்தால் செய்யப்பட்ட 2 கம்புகள், 2 poles were there at the end of both the sides. இதை பற்றியெல்லாம் குறிப்பிட்ட வழிமுறைகள் வழங்கப்பட்டன. நேற்றும் இன்னைக்கும் நாம் படிக்க கேட்டோம். அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த Ark of the Covenant, அந்த பலகையில் 2 கெருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த கெருபீன்கள் 6 இறக்கைகள் இருந்தது. பொதுவாக 6 சிறகுகள் ஒவ்வொன்றுக்கும் கெருபீனுக்கும் இருக்கும். சோ 2 ஜோடி கண்களையும் 2 ஜோடி உடலையும் 2 ஜோடி கால்களையும் மறைக்கின்றன. உடன்படிக்கை பெட்டி கிருபாசனம் 2 கெருபீன்களும் அந்த ஒரு இடத்தை மூடுகின்றன. அந்த இடம் கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது, mercy seat. சோ இதன் உடன்படிக்கை, இது உடன்படிக்கையின் பேழை. இஸ்ரேல் மக்களுக்கு இந்த உடன்படிக்கை பேழை கடவுளாகவே இருந்தது, கடவுளின் பிரசன்னத்தை குறித்தது. இந்த உடன்படிக்கை பேழை அவர்கள் சென்ற இடமெல்லாம் நகர்த்தப்பட்டது. They were moving it, they were taking it with it wherever they went. இது லேவியரால் மட்டுமே சுமக்கப்படும், ஆசாரியர்கள் மட்டுமே சுமந்து செல்வார்கள் என்று கடவுள் சொல்லியிருந்தார். ஆக்சுவலி அது உண்மையில் மிகவும் கனமாக இருந்ததால் அதை எடுத்து செல்வது நடைமுறையில் சாத்தியமில்லை. தங்க அறைதல் இன்றைய தேதிக்கு அந்த ஸ்லாப் மட்டும் மேபி இட் மஸ்ட் ஹவ் பீன் 50 கிலோ அண்ட் மோர், 50 கிலோக்கு மேல இருந்திருக்கும். மேலும் முழு தளபாடங்கள், மற்ற பொருட்கள், the entire furniture and all the things உண்மையிலேயே கனமாக இருந்திருக்கும். சரியாக நமக்கு தெரியாது, ஆனா சம்பேர் எங்கேயாவது 500 கிலோவுக்கு மேலே கண்டிப்பாக அதற்கு மேலேயாகவே இருந்திருக்கும். ஆகையால் மனிதனால் எடுத்து செல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். தேவன் லேவியரை சுமக்க உதவுவேன் என்று வசனம் கூறுகிறது. அடிப்படையில் மனுஷரால் அதை சுமக்க முடியாது, தேவன் தாமே அதனை சுமந்து சென்றார் என்று. பொதுவாக தேவனுடைய வல்லமையான கிரியைகளை எல்லாம் ஆசாரியர்களோ பிரசங்கிகளோ அல்லது மதவாதிகளோ செய்வதில்லை. தேவன் அவருடைய காரியங்களை அவரே செயல்படுத்துகிறார். சோ இன்றும் கூட அது கர்த்தருடைய கிரியை என்று நமக்கு தெரிய வருகிறது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெற்றி பற்றிய இந்த விவரங்களுடன் நாம் இன்றைக்கு முடிக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் அந்த பேழை ஆண்டவருடைய பிரசன்னம் என்று உணர்ந்தார்கள், ஆண்டவர் என்றே உணர்ந்தார்கள். இன்றைய நாளில் இன்று நாம் நம்புகிறோம், நாம் ஒவ்வொருவரும் உடன்படிக்கை பெட்டியை நமது இருதயங்களில் சுமக்கிறோம். நாம் நம்முடைய உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று நம்முடைய புதிய ஏற்பாடு கூறுகிறது. சோ நாம் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய பிரசன்னத்தையும்
ஒவ்வொருவரும் நம்மில் சுமக்கிறோம். ஆகவே நம்மை பரிசுத்தமாக வைத்திருக்கவும் பாவத்திலிருந்து விலகி இருக்கவும் கர்த்தருடனே இணைந்து இருக்கவும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த விடுதலை பயணம் அதிகாரங்கள் நமக்கு கூறுகிறது. So amen, and that is about the Ark of the Covenant for today. So இன்றைக்கான கேள்விகள். So chapter 37 இன்றைக்கு படித்த family, Joseph sir, Pradeep sir. So you can answer me. Yes, you can keep chapter 37 ready. 37. Yeah. Who made the Ark of Acacia wood? Chapter 37:1. சித்திர மரத்தால் பேழையை உண்டாக்கியவர் யார்? மோசேஸ். 37:1 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்றது? Someone can read. பெத்சலேல் Bezalel is the answer. Yes. Bezalel செய்தார். Okay, second question. Chapter 37 verse 7. What symbolized the presence of God above the Ark of the Covenant? ஆண்டவருடைய பிரசன்னத்தை எது காட்டியது இந்த பேழைக்குள்? நான் இப்போ பேசிட்டு இருந்தேன் சிறகுகள் எல்லாம். 37:7 37ஆம் அத்தியாயம். கிழக்கத்தை இருக்கிற இரு பக்கங்களும் அவற்றை அடிப்பு வேலை ஒரு கெருபமும் மறுபுறத்தில் இன்னொரு கெருபமாக இரக்கத்தின் இறக்கையோடு இணைந்தனாக அதன் இரண்டு பக்கங்களும் கெருபுகள் செய்யப்பட்டன. Yes, cherubim symbolize the presence of God above the Ark of the Covenant. Cherubim பேழைக்கு மேலே இருந்தது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிப்பிட்டது. Thank you. Next question. Exodus 37:7-9. What was special about the cherubims on the mercy seat? கிருபாசனத்தில் இருந்த கெருபீன்களின் சிறப்பு என்ன? 37ஆம் அத்தியாயம் 7-9 வரை நான் இப்போ குறிப்புகளில் கூறினேன். கிருபைகள் தம் இறக்கைகளை மேலோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் கைகளால் மூடியவாறும் இருந்தன. கிருபைகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இறக்கையை பார்த்தவாறும் இருந்தன. Correct. Correct. Thank you, sir. The importance of cherubim placed on the ark, on the mercy seat. Next question. Chapter 37 verse 16. What items did Bezalel make for the table of shewbread? காதிக மேஜைக்காக பெசலேல் என்னென்ன பொருட்களை செய்தார்? 37ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனம். மேல் இடம்பெறும் துணைக்கலங்களான தட்டுக்கள், கிண்ணங்கள், சாடிகள், நீர்ம படைகளுக்கான குவளைகள் ஆகியவையும் பசும் பொன்னால் செய்தார். ஆமென். Thank you, sir. Next question. Exodus 38:21. 38-21ஆம் வசனம். Who was appointed over the Levites to keep the account of the tabernacle? கூடாரத்தின் கணக்கை காக்கும் பொறுப்பை லேவியர்கள் யாரை நியமித்திருந்தார்கள்? ஒரு பர்சனை நியமிச்சிருப்பாங்க. அந்த கவுண்ட் எல்லாம் பார்க்க ஆரோனின் மகன் இத்தாமரின் பொறுப்பில் லேவியர் எடுத்த கணக்கு. ஆமென். இத்தமார் son of Aaron, ஆரோனின் மகன். Thank you, sir. Next question. Chapter 38 verse 22. Who made all that the Lord commanded Moses for the tabernacle? கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட யாவையும் வாசஸ்தலத்துக்கு பண்ணினவர் யார்? 38-22. யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகன் ஊரியின் புதல்வரான பெத்சலேல் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது அனைத்தையும் செய்தார். ஆமென். அவ்வளவுதான் ஆன்சர். Bezalel is the answer. Next question. What is a large amount of gold used in the tabernacle signify? Exodus 38:24. ஆசாரிப்பு கூடாரத்தில் அதிக அளவு தங்கம் பயன்படுத்தப்பட்டிருந்தது எதை குறிக்கிறது? 38:24. தூயகத்தின் அனைத்து பணிக்கும் பயன்பட்ட தங்கம் எல்லாம் ஆரத்தி காணிக்கை வழி வந்தது. Yes, glory and importance of the tabernacle. Next question. Exodus 39:2. What type of garment was made for Aaron for glory and beauty? மகிமைக்கும் அழகுக்கும் ஆரோனுக்கு என்ன வகையான ஆடை தயாரிக்கப்பட்டது? வசனம் இது sister. 39:2. Chapter 39 verse 2.
பொன்னையும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏபோத்தை அவர் செய்தார். நீலம் கருஞ்சிவப்பு அதான் ஆன்சர். ஏபோது அந்த ஆடையை ஆரோனுக்காக செய்தார்கள். அந்த ஆடை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருக்கும் குருக்கள், அந்த ஆசாரியர்கள் அந்த ஆடையை அணைவார்கள். ஏபோது. கரெக்ட். தேங்க்யூ சார். Next question, chapter 39 verse 3. Exodus 39:3, 39:3. How was the gold used in the ephod? ஏபோத்தில் தங்கம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது? நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இழைகளாக வெட்டினார். Amen. They were used as a gold leaves. Yes, correct. அவ்வளவுதான். பொன் தகடுகளை அடித்து இலைகளாக வெட்டினார். Correct. Next question, chapter 39 verse 27. What garments were made for Aaron's sons? ஆரோனின் மகன்களுக்கு என்ன ஆடைகள் தயாரிக்கப்பட்டன? 39:27. மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது. மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி வெள்ளிய நாற்பட்டார். Correct. Next question, chapter 39 verse 33. இஸ்ரேல் புத்திரர் மோசேயிடம் என்ன கொண்டு வந்தார்கள்? What did the children of Israel bring to Moses? மோசேயிடம் கொண்டு வரப்பட்டவை திருவுறைவிட கூடாரம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருள்கள். Amen. Correct sir. Next chapter 40 படிச்சாங்க இல்லீங்களா? ஆமா சார். On what day did the Lord command Moses to set up the tabernacle? Chapter 40:1-2. ஆசாரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும் படிக்கு கர்த்தர் மோசேக்கு எந்த நாளில் கட்டளையிட்டார்? 40ஆம் அத்தியாயம் 1-2. ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிடத்தை நீ எழுப்புவாய். Amen. The first day of the first month. Correct. So last question for the day, chapter 40 verse 19. 40-19ஆம் வசனம். What did Moses do with the tent over the tabernacle? கூடாரத்தின் மேலுள்ள கூடாரத்தை மோசே என்ன செய்தார்? 19ஆம் வசனம். திருவுருவடத்தில் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார்,